இந்த ஒரு வாரமா ஒரு புரோக்கர் பையன் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சலம்பிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் பேசின வீடியோ ஒண்ணு இருக்கு, அதை கேட்டுருங்க. எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது என் அன்பு. அதாவது இந்த தம்பி இலங்கையில போய் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசினதுதான் இது. இவர் இங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துலதான் அங்க அவரு படுகொலை செய்யப்படுறாரு. தம்பி போய் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு இவருகிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பேசவும் இல்லைங்கிறது அந்த புரோக்கர் பையனை ஒத்துக்கிற. அப்படியே அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன்ல வந்ததுதான் இந்த கைத்தடி எல்லாம். துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்தாருல ஒருத்தர், அவருக்கு இந்த கைத்தடி தான் உறுதுணையா இருந்துச்சுன்னு அவரே சொல்லியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த உண்மையும் தம்பி வாயால தம்பியே முதல்ல பேசியிருக்காரு. இப்ப இந்த புரோக்கர் பையனுக்கு பிசினஸ் டல்லா போயிருச்சா, அப்ப என்ன பண்ணிருக்கான், இருக்கிறத விக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்பதான் இந்த விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்து பெரியாரையும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஏற்கனவே பிசினஸ் டல்ல இருந்த தம்பிக்கு இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் காணாம போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காணாம போறதுக்கு காரணமும் தம்பியோட வயதா, வேற எதுவும் காரணம் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு சீமான் வந்து தமிழ் தேசியம்ங்கிற ஒரு பொருளை விற்கிறதுக்காக வராருங்க. அவர் ஒண்ணு மேனுபேக்சர் கிடையாது, அவரு மார்க்கெட்டிங் தான். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த தமிழ் தேசியம்ங்கிற ப்ராடக்டோட சேல்ஸ் நல்லா இருக்குன்னு வைங்களேன், ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் போடுமா? அன்பார்ச்சுனேட்லி இந்த வியாபாரத்துல கொள்ள லாபம் பார்த்தது சைமன் மட்டும்தான். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த தமிழ் தேசியத்தோட ஹோல்சேல் டீலிங் எடுத்திருக்கான்ல அவன் ஒரு மலையாளி. அதுதான் இதுல இருக்க பெரிய காமெடியே. இப்ப இந்த மலையாளி என்ன பண்றான், இவன் கிட்ட இருக்கிற அந்த தமிழ் தேசியத்தை விற்கிறதுக்கு தமிழர்கள் கிட்டேயே வரான். பிடிச்சவங்க எல்லாம் வாங்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இது கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் MLM மார்க்கெட்டிங் மாதிரி தாங்க டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த மார்க்கெட்டிங்கோட பிளானிங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், சான்ஸே இல்லைங்க. உதாரணத்துக்கு அந்த ஏ தான் நானு, எனக்கு கீழே 3 பேரு BCD. இப்ப அந்த பிக்கு கீழே 3 பேரு, சிக்கு கீழே 3 பேரு, டிக்கு கீழே 3 பேரு, இப்படி 3 பேரா சேர்ந்தோம்னா நமக்கு அவ்வளவு லாபம்னு ஏன் சொல்றான். இது கேட்கிற ஒவ்வொருத்தனும் அடுத்த மணி நான் தாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான். அந்த சொன்னல, அந்த ஏ சுத்தி வட்டம் போட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. ஃபுல்லா ஆபாசம் 18+ஆவே இருக்கும். அது வந்து இவங்களுக்கு போனஸ். என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த நித்யானந்தா இருக்கான்லடா, ஒரே வெள்ளக்கார ஃபிகர் கூடயா இருக்காண்டா, என்ன சுத்தி இருக்கிறதுக்கு எல்லாம் பாரு. ஐயோ, அதுதான் அவனுக்கு பொறாமையும். ஆமா, அவன் நகை போடுறான், நான் நகை போட மாட்டேன், அவன்கிட்ட நல்ல நல்ல வெள்ளக்கார ஃபிகரா இருக்கு, நமக்கு மட்டும் இந்த விதி அப்படிங்கிற பொறாமையோடைய பேசி தம்பிகளை குசிப்படுத்தி வச்சிருப்பான். தம்பிங்கன்னா யாரு, அந்த BCDக்கு தான். இப்படி ஒருத்த பிசினஸ் பேசிக்கிட்டு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கா. ஆமா, அந்த ஏவை மட்டும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், பரவாயில்லையே இந்த பிசினஸ்ல எல்லாரும் டெவலப் ஆகுறாங்களே அப்படின்னு தோணுமா? திடீர்னு சொல்லுவான், BCDய பாடுறா, அவனுங்களும் கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இதுல பியோட ரெக்கார்ட் இருக்கே, சான்ஸே இல்லைங்க. ஏவோடதையே மொத்தமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். பின்னு சொல்றது சாட்டிய, ஏன்னு சொல்றது சைமனை. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இவங்க 2 பேரும் பண்ண ரெக்கார்ட் என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சாம்பிளுக்கு சொல்லிட்டா, லிஸ்ட் பெருசு, ஆனாலும் அவ கட்சியில இருக்கணும் அப்படின்னா ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் சொல்றத கேட்டுட்டு மூடிட்டு கட்சிக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா இருக்க சொல்லு, இல்லைன்னா துரத்தி விட்டுருவேன்னு சொல்லு. இது கட்சி இல்ல, நான் தான். இப்போ இந்த பிசினஸ்ல புரியாத புதிரா என்ன இருக்குன்னா, இந்த ABCDக்கு மட்டும் பணமா வந்து கொட்டிக்கிட்டு இருந்தது. இந்த ABCD மட்டும் ஒன்ன விட்டு ஒண்ணு போனதே கிடையாது. மாத்தி மாத்தி காரி துப்பிக்கும், ஆனாலும் ஒன்ன விட்டு ஒண்ணு போகாது. ஏவோட குடும்பத்தை பத்தி B பேசாத பேச்சா, பியோட அப்பா அம்மாவை பத்தி பேசாத பேச்சா, இவங்க 2 பேரும் வெறும் A+லயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிசினஸ்ல பல சிக்கல்கள் வருது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் மட்டும் லாஸ் ஆகுது. எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை விட்டு போட்டு புது கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வந்த புது கம்பெனியும் என்கிட்ட இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு வாங்க, நானும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே லாஸ் ஆனவங்க எல்லாம் விட்டதை பிடிக்கலான்னு போயிருக்காங்க. இப்போ இந்த தமிழ் தேசிய பிசினஸுக்கு அடி கொஞ்சம் விழுந்திருக்கு. இப்போ இந்த தமிழ் தேசிய பிசினஸ் என்ன புது முயற்சி எடுக்குதுன்னா, 200 கோடியை விட்டுட்டு வர்றதெல்லாம் பெரிய விஷயமா, நான் 2000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, கேளுங்க இந்த புரோக்கர் பேசுற வீடியோவை. 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால்
நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் எவ்வளவு வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? சரி, உன்கிட்ட 2000 கோடி ரூபாய் பேரம் பேசுனது முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் சொன்னியே. சரி, அப்ப பேரம் பேசுனது ஆறு. என்னப்பா நீ இலங்கைக்கு போனதுல இருந்து திரும்பி வந்தது வரைக்கும் கதையா என்னென்னமோ சொன்ன. ஆனா உங்ககிட்ட பேரம் பேசுனது யாருன்னு கேட்டா ஒரே வார்த்தையில பதில் சொல்ல, ஆனா சொல்ல மாட்டேங்கிறியே. சரி, உங்ககிட்ட பேரம் பேசுனது எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க, அவங்களாவது சொல்லி இருக்கலாம். என் அண்ணனிடம் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு இத்தனை பேர் பேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆக்சுவலா இந்த புரோக்கர் அந்த கான்ட்ராக்ட வேண்டான்லாம் சொல்லுங்க, அந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டாரு. இந்த புரோக்கர் பையன் இந்த கான்ட்ராக்டை எங்க எப்ப எடுத்தான்னு தானே கேக்குறீங்க. இதோ உங்களுக்காக ரவீந்திரன் ஒரு புரோக்கர் ஒரு நாள் இந்த புரோக்கருக்கு போன் பண்ணி புது பிசினஸ் வந்திருக்கு சரியிலான்னு கேக்குறாங்க. இப்ப இந்த புரோக்கரு அந்த புரோக்கரை பாக்குறதுக்கு கிளம்பி போயிட்டா. அப்படி கூட பிசிடி கிடையாது, இஎஃப்ஜி ஹெச்ஐஜேகே இல்ல, யாரும் இல்லாம ஏ மட்டும் தனியா போயிருக்கு. இந்த LMNPQRST UVWXYZ யாருக்குமே தெரியாது. ஏ மட்டும் தனியா போயிருக்கு. போய் 2.5 மணி நேரம் வெறும் கான்ட்ராக்ட்ல மட்டும் சைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அப்படி இதுல அடிஷனல் கான்ட்ராக்ட் வேற, கூட்டிட்டு போன புரோக்கரை வெளியே அமைச்சு விட்டு வேற தனியா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கா. இப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் புது பிசினஸ் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கா. அப்படி நம்ம புரோக்கர். அந்த கான்ட்ராக்டோட டைட்டில் என்ன தெரியுமா? பெரியாரின் பிம்பத்தை உடைப்பது. கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட கொடுத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா இவ்வளவு வருஷமா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எங்கனால முடியாதது நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு கேள்வி வந்திருக்கும். BCDEFGH அப்படி Z வரைக்கும் என்கிட்ட பலதும் இருக்கு சார், வெறும் தற்குறிக சார். ஒருத்தனுக்கு கூட சாம்பிள் பாக்குறீங்களா? உங்களை நான் திட்டினப்ப இந்த பிசிடி என்னவெல்லாம் பேசுச்சு தெரியுமா? உங்களை மட்டும் இல்லாம உங்க பரம்பரையே செத்து போன முப்பாட்டிகளை எல்லாம் தோண்டி எடுத்து தட்டி திட்டிட்டு இருந்தாங்க. இந்த இப்ப வெளியே போனதும் சங்கினா சகதோழன்னு சொல்லிடுவேன். அடுத்த நிமிஷமே என் தம்பிங்க எப்படி மாத்தி பேசுறானுங்க பாருங்க. அந்த அளவுக்கு தற்குறிகளை எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்க. இவங்க மட்டுமா தற்குறிகளை வளர்த்தி வச்சிருக்க? கட்சியில எத்தனை பொம்பளைங்க இருக்கு, அத்தனை பொம்பளைங்களையும் காரி துப்புவ. யாராவது ஒருத்தங்க என்னை விட்டு போயிருவாங்களா? இந்த பொம்பளைங்களை எல்லாம் எனக்கான ப்ராடக்ட்னு நான் சொல்லிட்டேன். அப்ப கூட ஒருத்திக்கு கோபம் வரலையே. ஏன்? என்ன காரணம்? எல்லாம் தற்குறி. நீங்க தைரியமா அமௌண்ட்டை கொடுங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிஞ்சதும் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிடுறேன். அப்படி நம்ம புரோக்கர் ஆரம்பிச்ச புது பிசினஸ் தான் பெரியார் பிம்பம் உடைப்பு. சரி, புரோக்கர் பேசுவா, இந்த தற்குறிகளுக்கு நான் அறிவில்லாமலா போயிடும் அப்படி நீங்க கேப்பீங்க. இந்த நேத்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, வரிசையா பொம்பளைங்க எல்லாம் நின்னுட்டு, எந்த பொம்பளைங்க? இவனுக்கான ப்ராடக்ட்னு அந்த புரோக்கர் சொன்னானே அந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து கட்டைய கையில புடிச்சு புலிக்கே பாதுகாப்பா நிக்கிறாங்களாமா. எந்த புலிக்கு? எங்களுக்கு அந்த புலிய ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அந்த புலியோட ரொமான்ஸ பார்த்து ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு கேவலமா பேசின இந்த பதுங்கும் புலிய இவங்கெல்லாம் சேர்ந்து காப்பாத்துறாங்கன்னா இதுக்கு பேர் என்ன? தற்குறிக தானே. இந்த தற்குறிகள்லாம் சேர்ந்துதான் பெரியாரோட பிம்பத்தை உடைக்க போறாங்க. எந்த பெரியாரோட பிம்பத்தை தெரியுமா? கரண்டிய புடுங்கிட்டு புத்தகத்தை குடுன்னு சொன்ன பெரியாரோட பிம்பத்தை, அந்த புத்தகத்தை வீசிட்டு கட்டைய புடிச்சிட்டு நிக்குது இல்ல, அந்த தற்குறிக உடைக்க போகுது. இப்ப இந்த புரோக்கர் போய் ஆரம்பிச்சிருக்கிற புது பிசினஸ்க்கு யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போறாங்கன்னு தெரியல. யாரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்தாலும் ப்ராஃபிட் புரோக்கர் பையனுக்கு மட்டும்தான். இத கூட அந்த தற்குறிகனால நம்ப முடியாது. இது புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு பிட்ட கூட போடுறேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க. டீ குடிக்க காசு இல்லாதவன், அடுத்த ஸ்டாப்புக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாதவன், கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்கள் கிட்ட இருந்து பிச்சை எடுத்துட்டு போனவன், இன்னைக்கு உங்களை எல்லாம் பாதுகாப்பா வாசல்ல நிக்க வச்சு பிச்சைக்காரங்க மாதிரி சோறு போட்டிருக்கான். ஏதுல இந்த படம்? அப்படி என்னடா நீ பெரிய பிசினஸ் பண்றேன்னு கேட்கலாம்ல. ஒன்னும் இல்ல, மேலேயே கீழே பிசிடி, அதுக்கு கீழே மொத்தம் தற்குறிக. இனிமே இந்த தற்குறிக கிட்ட இருந்து பணம் கிடைக்காது. ஆனா இந்த தற்குறிகளை காமிச்சு அண்ணன் வெளியே இருந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணிப்பாரு. ஏற்கனவே 2000 கோடியை வாங்கிட்டாரு. வேணா இன்னொரு தடவை கேட்டுக்கங்க.
நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் எவ்வளவு வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? கேட்டீங்கல்ல? இன்னும் இழிச்சு வைத்தனமா இருக்காதீங்க, புன்னகையோட இருங்க. ஆனா கேள்வியும் கேளுங்க. நீங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கேள்வியை கேளுங்க. நன்றி, வணக்கம்.